வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்றைக்கி இலையடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இலையடை பண்ணலாம். கேரளா டிஷ்ஷு, ஓணம் ஸ்பெஷலு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது பார்க்கலாம். இலை தான் இதுக்கு மெயின். இலை வேணும். இலை, வாழை இலை, 1 கப்பு தேங்காய், அரிசி மாவு 1.5 கப்பு வச்சுருக்கேன், ஏலக்காய், வெல்லம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூர்ணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இல்பச்சட்டி வச்சுருக்கேன். இப்போ தேங்காயை போடுறேன். தேங்காய், இப்போ வெல்லமும் அதிலே போட்டுறேன். போட்டு ரெண்டையும் போட்டு நல்லா கலரிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலரி வச்சுருக்கேன். நல்லா கலரணும். நல்லா கலர். தேங்காயும் வெல்லம் போட்டு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கலரி வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். வாசனையாக இருக்கும். இது கலரிக்கலாம். சொட்டு கூட இதுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம். பூரணம் நல்லா ரெடி ஆகிடுது. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். மாவு கலர்றதை பார்க்கலாம். நான் 1 கப்பு அரிசி மாவு போட்டுருக்கேன். 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். துளியோண்டு உப்பு போடுறேன். சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். ஒட்டாமல் வரும். ஜலம் நல்லா சுடட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி மாவை போட்டுறேன். இதுக்கு நம்ம அடுப்பை அணைச்சிட்டே போகணும். இலையடைக்கு அப்படி தான். நல்லா கலரி மூடி வச்சுருவோம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இழுத்து பிசைஞ்சிட்டு இலையில தட்டுறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நான் வச்ச தண்ணிக்கும் மாவுக்கும் கரெக்டாக இருக்கு. பாருங்க, மாவு கலரிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஆறட்டும். நான் மாவை நல்லா தண்ணியை தொட்டுண்டு இழுத்து பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் தடவிக்கிறேன் இலையடைக்கு. இப்படி தண்ணியை தொட்டுண்டு நல்லா ரவுண்டாக வேணுங்கிறது இல்லை, அப்படியே தட்டிண்டா இதில் பூரணத்தை வச்சு மடக்கிடலாம். இது ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. இதில் பூரணம் வைக்கணும். இப்போ பூரணம் இதில் வச்சுட்டேன். மடக்கிறேன். நல்லா நம்ம அமுக்கி விட்டுடணும். இதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு இட்லி பானை வச்சு தண்ணி 2 சொம்பு வச்சுருக்கேன். சுட்டெடுத்து வெந்நீர் நல்லா சுட்டெடுத்து இதில் வைக்கிறேன். இந்த அடையை தட்டியிருக்கேன். இப்போ மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தோன்னே பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வெந்திருக்கு பாருங்கள். எப்படி வெந்ததுன்னு உங்களுக்கு தெரியலன்னா இதை பாருங்கள், இலை மாறி இருக்கும். பழுப்பு கலர் வந்துருத்தோம் இலை. இப்போ நீங்கள் இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். கேரளா இலையடை ரெடி.